அட என்னங்க சொல்றீங்க? இந்த கோவில்ல ஒரு வாசல் வழியா போனா அதே வாசல்ல திரும்பி வரக்கூடாதா? அட ஆமாங்க, அப்படி ஒரு வழக்கம் இந்த கோவில்ல காணப்படுது. இந்த கோவில் எங்க இருக்குங்கிறது இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன். அப்புறம் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இந்த கோவில்ல சிவனுக்கு எதிரே உள்ள வாசல் வழியா போனோம்னா அதே வாசல் வழியா திரும்ப வராம வேற வாசல் வழியா தான் திரும்ப வரணும். இப்படி வரதுக்கு ஒரு காரணமும் இருக்குங்க. ஏதாச்சும் பீடை நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது நுழைவாயில் வாசல்லே நின்னுக்குமா. கோயிலை விட்டு வெளியே வரப்போ அது நம்ம திரும்ப பத்திக்காம இருக்கிறதுக்காக வேறு வாசல் வழியா வரது இந்த கோவில்ல வழக்கமா காணப்படுது. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல இருந்து மயிலாடுதுறை போற வழியில 10 கிலோமீட்டர் தொலைவில் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவில் தான் இந்த கோவில். இந்த பழக்கம் இந்த கோவில கடைபிடிக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்குதுங்க. பாண்டிய மன்னன்ல ஒருத்தரான வரகுண பாண்டியன்ற மன்னர் தினமும் வேட்டையாடுறது தன்னோட வழக்கமா வச்சிருப்பாரு. ஒரு நாள் இது போல வேட்டையாடுறதுக்கு குதிரையை வேகமா விரட்டி போயிட்டு இருக்காரு. போற வழியில ஒரு அந்தனர் படுத்து உறங்கி கொண்டிருக்காரு. அப்போ அந்த குதிரையோட குழம்பு அந்த அந்தனரோட கழுத்துல பட்டு அந்தனர் உயிர் நீக்கிறாரு. இத பாக்குற மன்னன் என்ன பண்றதுன்னு தெரியாம தனக்கு பக்கத்துல இருக்கிற காவலாளரை கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு பாருன்னு சொல்றாரு. காவலாளர் அந்தனரை பார்த்ததும் உயிர் நீத்த விஷயத்தை மன்னர்ட்ட சொல்றாரு. மன்னர் உடனே நடுநடுங்கி போறாரு. பிராமணனை கொன்ற பாவத்தால பிரம்மகத்தி தன்னை பிடிச்சிருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாம பல தான தர்மம் யாகங்கள்லாம் நடத்துறாரு. என்ன பண்ணாலும் அவரை விட்டு பிரம்மகத்தி தோஷம் நீங்கவே இல்ல. பொதுவா இந்த தோஷம் பிடிச்சவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம திடீர்னு சிரிப்பாங்க, ஆடுவாங்க, கை கொட்டி அழுவாங்க. அப்படிப்பட்ட